ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட மனோரமா நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி பார்த்துலாங்க. இதில் 9 படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 9 படங்களை பற்றி பார்த்தாச்சு. அது பார்க்கலன்னா உடனே போய் பாருங்கள். அடுத்த 9 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட மனோரமா நடித்த அடுத்த 9 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அதாவது 10வது படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் பில்லா படம் தாங்க. பில்லா படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்லங்க. அதாவது ராஜப்பா அப்படிங்கிற ரஜினிகாந்தனுடைய டபுள் ஆக்டிங் கேரக்டரில் 2வது ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல நம்ம மனோரமா. இந்த படத்தை வந்து கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. 11வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் நட்சத்திரம் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சுக்காப்லங்க நம்ம மனோரமா. 12வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் காளி படம் தாங்க. காளி படத்தில் சீமா நடித்தாலும் நம்ம மனோரமா தாயம்மா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. 13வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தீ படம் தாங்க. தீ படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம மனோரமா இன்ஸ்பெக்டர் மோகனா அப்படிங்கிற கேரக்டரில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. 14வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 14வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் போக்கிரி ராஜா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவியினுடைய மாமனாரான முத்துராமனுடைய மனைவியை நடிச்சிருப்பாப்புல நம்ம மனோரமா. 15வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 15வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் பாயும் புலி படம் தாங்க. பாயும் புலி படத்தில் நம்ம ராதா நடித்தாலும் நம்ம ராதாக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புல நம்ம மனோரமா. 16வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் உருவங்கள் மாறலாம் அப்படிங்கிற படத்தில் சுஹாசினி நடித்தாலும் இந்த படத்தில் காய்கறி விற்கிற பெண்ணாக நடிச்சிருப்பாப்புலங்க நம்ம மனோரமா. 17வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் சிகப்பு சூரியன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம குறி சொல்கிற பெண்ணாக நடிச்சிருப்பாப்புல நம்ம மனோரமா. 18வது படத்தை பற்றி பார்த்தலாம். 18வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் அடுத்த வாரிசு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி நம்ம ரஜினிகாந்த் கூட கதாநாயகன் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் ஸ்ரீதேவியினுடைய வளர்ப்பு தாயை நம்ம மனோரமா வள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. 9 படங்களில் அதாவது 18 படங்கள் பார்த்தாச்சு. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.